ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது நல்ல மணக்க சுவையான நண்டு மசாலா தாங்க. நண்டு சாப்பிட பிடிக்காதவங்க கூட இது போல மசாலா அரைச்சி செய்யும் பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, நண்டு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை வேணாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட இந்த மசாலா டேஸ்ட்டில் அந்த தொக்கையாவது சாதத்துக்கோ டிஃபனுக்கோ தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த நண்டு மசாலாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நண்டு மசாலா செய்யறதுக்கு சில பொருட்களை வதக்கி அரைக்கணும். அதுக்கு ஸ்டவ்ல அடிகனமான கடாய் வச்சாச்சு. அந்த கடாயில் சமையலுக்கு நம்ம எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறோமோ அந்த எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். எண்ணெயோட அளவு உங்கள் விருப்பப்படி கூடுதலாவோ இல்லை குறைவாவோ சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்கணும். இது சீ ஃபுட் அப்படிங்கிறதுனால சோம்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால மீடியம் சைஸில் இருக்கிற 10 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதனோடையே 3 பூண்டு பற்கள், 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. இந்த பொருட்களை தீயை குறைச்சி வச்சு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா முத்தலான பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா அதில் இருக்க விதைகள்லாம் எடுத்துருங்க. ஓரளவு இலசாக இருக்க பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா விதைகளோடையே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பாதி அளவு வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயத்தை இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 5லேருந்து 6 சாம்பார் வெங்காயம் இதில் 1-2 கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. அதே போல் மீடியம் சைஸில் இருக்கிற நல்ல பழுத்த தக்காளியை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே 2-3 முறை நல்லா கலந்து விட்டுட்டு தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வச்சிட்டிங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். சில தக்காளி சீக்கிரத்துலேயே நல்லா சாஃப்டாக வெந்துடும். கெட்டியாக இருக்க தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தட்டு போட்டு மூடி கலந்து விட்டுட்டு 2-3 நிமிஷத்துக்கு நீங்கள் 2 முறை நீங்கள் கலந்து விட்டு திறந்து பார்த்து வேக வச்சுக்கோங்க. ஆனால் தக்காளியோட பச்சை மணம் இப்போதே, அதாவது வதக்கும் பொழுதே ஃபுல்லாக போயிடணும். இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் மீடியம் சைஸ் தேங்காயில் 1/2 மூடி அளவு தேங்காய் இதில் சேர்த்துட்டு அதனோடையே ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அது நல்லா அரைஞ்ச பிறகு நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொருட்களை எல்லாம் இதில் சேர்த்துட்டு நல்லா மைய ஒரு விழுதாக அரைச்சிக்கோங்க. திரியாக இருக்கக்கூடாது, இது போல் மைய விழுதாக இருக்கணும். நல்ல முத்தன தேங்காய் சேர்க்கக்கூடாது, மிதமாக இருக்கிற தேங்காய் சேர்த்து விழுத அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். நீங்கள் வேறு எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு. இதில் தாளிப்புக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன துண்டு பட்டையும் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட கல்பாசி இருந்ததுனாலும் இலை இருந்ததுனாலுமே கூட சேர்த்துக்கலாம். இதனோடையே ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. சோம்பு ஏற்கனவே அரைக்கும் பொழுது நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் இதில் பார்த்து சேர்த்துக்கலாம். அதே போல் சின்ன சைஸில் இருக்க வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சமையலில் எந்த ஒரு பொருளுமே கருகாமல் பார்த்துக்கோங்க. அப்பொழுது தான் அந்த சுவையும் மனமும் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நண்டு சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட இதில் ஒரு 10 நண்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் போட்டு வாங்கலை. ஒரு 200 ரூபாய்க்கு இப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவு நண்டு தருவாங்களோ, அதாவது மீடியம் சைஸில் இருக்கிற நண்டு எத்தனை தருவாங்களோ அதுதான். 8லேருந்து 10க்குள்ளே தருவாங்க சைஸை பொறுத்து. நண்டை இதில் க்ளீன் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் இதனுடையே சேர்த்துடணும். இந்த விழுதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நண்டை க்ளீன் பண்ண போயிட்டு நண்டை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உடனே இந்த தாளிப்பில் சேர்த்துடுங்க.
ஏன்னா நண்டை க்ளீன் பண்ணி நிறைய நேரம் வச்சுட்டா அதில் அந்த உள்ளர இருக்க அந்த சதை பகுதியெல்லாம் சல்லையாக மாறிடும், அப்படியே நீர்த்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் இந்த ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன். தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்தால் இதை விட குறைச்சி சேர்த்துக்கோங்க. தீயை நல்லா மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி இதை அப்படியே நம்ம கொதிக்க விடலாம். இப்படியே 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்கட்டும். நடுவில் ஒரு 2 முறை திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் அந்த மசாலா ஊறி நல்லா சுவையாக இருக்கும் நம்மளோட நண்டு மசாலா. இதில் மஞ்சள் பொடி நான் சேர்க்க மறந்துட்டேன், அதனால 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ சேர்க்குறேன். மஞ்சள் பொடி நீங்கள் விழுது சேர்த்திங்க இல்லையா அரைச்சி, அப்பொழுதே சேர்த்துடணும். நம்மளோட இந்த மசாலா நல்லா சுருங்கி வரல, அதனால இந்த சமயத்தில் சேர்த்தாலுமே இதனோட பச்சை மணம் சீக்கிரமாகவே போயிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த காரமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்க்க தேவையில்லை. கூடுதலாக உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போது இது இந்த அளவு தண்ணியாக இருக்குது, நமக்கு இது நல்லா சுருங்கி வரணும். இதை நான் ஒரு கெட்டியான கிரேவியாக தான் நான் செய்கிறேன். நீங்கள் கொஞ்சம் இலகலாக செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் பச்சை மிளகாய், கூடுதலாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லிக்விடாக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த திக்கான தொக்கை சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். ரெண்டுத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக இது நல்லா பச்சை மணம் போய் நல்லா சுருங்கி வந்துட்டுருக்கு. நம்ம சுவையான நண்டு மசாலா செய்கிறோம் சரி, ஆனால் அந்த நண்டை எப்போ வாங்கினா அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக நண்டு அமாவாசை வரும் இல்லைங்களா, அந்த அமாவாசைக்கு முன்னாடி வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமியோட நெருக்கத்தில் நண்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அமாவாசை காலங்களில், அதாவது இருட்டாக இருக்கும் அந்த சமயத்தில் நண்டு நல்லா ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா கொழுன்னு வளர்ந்துருக்கும். அப்போ அந்த நண்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பௌர்ணமி காலத்தில் வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால அது அதிகமாக இறை தேடி சாப்பிடாது, அதனால் நண்டு சல்லையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போது எனக்கு தேவையான அளவு உப்பு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் அப்போ உப்பு கொஞ்சம் சுருங்கட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு எனக்கு இலகலாக இருந்தது இல்லைங்களா, அப்போவே உப்பு போட்டுட்டா சுருங்கினோன்னு ரொம்ப கரிச்சிடும். அதனால் இப்போ கொஞ்சம் தூளுப்பு தேவைப்பட்டது நான் சேர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சுருங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் நண்டு வாங்கினீங்கன்னா அது நல்லா வெயிட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொதுவாக மீன் விற்கிறவங்களே சொல்லுவாங்க, ரெகுலராக நம்ம வாங்குகிறோன்னும் போது அவங்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தெரியாதவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. இது போல் சினை இருக்கிற நண்டாக இருந்தாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கரெக்டான பதத்தில் சுருங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதை சேர்த்து 2-3 முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதை சர்வ் பண்ணிடலாங்க. இந்த நண்டு மசாலாவை நீங்கள் ரச சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தொக்கு போட்டு சூடான சாதத்தில் சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் மீன் குழம்பு வச்சிங்கனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இதுதான் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் இந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த நண்டு மசாலாவை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.